So first question வந்து with reference to investments consider the following. With reference to investments consider the following. How many of the above are treated as alternative investment funds? சரியா? How many of the above are treated as alternative investment funds? ஸோ இப்போ இங்க கொஸ்டினை நீங்க படிக்கும்போது இங்கேயோட டிசைட் பண்றது மட்டும் இல்ல, இங்கேயும் நீங்க கொஸ்டினை கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ கொஸ்டினை ஈச் அண்ட் எவ்ரி வேர்டை நீங்க தெளிவா படிக்கணும். ஸோ அப்ப ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம படிக்கும்போது இது ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ்ல நம்ம படிப்போம். சரியா? ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ இந்த மாதிரி டாபிக் செகண்டரி செக்டர்ல வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத எக்கனாமியில படிப்போம். ஸோ திஸ் இஸ் த எக்கனாமி கொஸ்டின். ஸோ நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த வருஷம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ எக்கனாமியில this is a static portion. How many of the above are treated as alternative investment funds? So this is a current affairs topic. This is a current affairs of alternative investment fund, AIF அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதுல கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3 ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஸோ அப்ப this is given in current affairs. அப்ப இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல நீங்க ஸ்டாட்டிக்கா உங்க புக்ல படிக்கும்போது பாண்டு, ஸ்டாக் இது எல்லாத்தையும் ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ்ல படிப்பீங்க. ஆனா கரண்ட் அஃபேர்ஸ்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்னா என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப இவங்க ரெண்டும் வரமாட்டாங்க, இவங்க ரெண்டு பேருமே தே ஆர் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ். அப்ப ஆன்சர் இஸ் ஒன்லி 2 இஸ் த ஆன்சர்.